Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது CS3492 DBMS அப்படின்னு சொல்லி இந்த பேப்பர் சொல்லுவோம், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். சரியா, ரொம்ப முக்கியமான பேப்பர் 4th செமஸ்டரில். இந்த பேப்பரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த பேப்பர் ஆக்சுவலாக வந்து ஈஸியான பேப்பர் தான், இருந்தாலும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரியர் வச்சுருப்பாங்க. அவங்களுக்காக தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். 2 மார்க் கொஸ்டின்ஸு, அதாவது யூனிட் வைஸாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸு இருக்குது. 2 மார்க் கொஸ்டின்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் பி, இந்த ரெண்டுமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரியா, இருந்தாலும் 2 மார்க் கொஸ்டின்ஸுக்கு வந்து ஆன்சர்ஸோடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக இப்போ வாட் இஸ் DBMS இருக்குது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே November 2008 இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து எப்போ கேட்ட கொஸ்டின்ஸு அப்படிங்கிறது என்னாச்சு பார்த்தீங்கன்னா தெளிவாகவே இந்த பிடிஎஃப்ல இருக்குது. சரியா, அப்போ யூனிட் 1ல் வந்து நம்ம வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து வித் ஆன்சர்ஸோட மொத்தம் எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்கோம் அப்படின்னா 40 கொஸ்டின் வந்து இருக்குது. சரியா, அதே மாதிரி பார்ட் பியில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் செமஸ்டர் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும்தான் எடுத்து உங்களுக்காக என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த பிடிஎஃப் ஃபைலில் கொடுத்துருக்கோம். அதனால் அதையும் நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. மொத்தம் ஒரு 15 கொஸ்டின் இருக்குது. யூனிட் 2 பொறுத்த வரைக்கும், அதாவது யூனிட் 1ல் மட்டும்தான் 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா யூனிட் 1 வந்து ரொம்ப அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு என்னாச்சு பார்த்தா அதில் வந்து கேட்குறாங்க. சரியா, யூனிட் 2ல் வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் ஒரு 17 கொஸ்டின் இருக்குது. பார்ட் பியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். சரியா, அதே மாதிரி யூனிட் 3யை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து குறைவாக தான் இருக்கும். ஏன்னா 19 கொஸ்டின் இருக்குது. பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதாவது பார்ட் பி அதிகம், 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து குறைவு யூனிட் 3ல். ஆனால் பார்ட் பி வந்து இதிலேருந்து கண்டிப்பாக நமக்கு வந்து 2 or 3 கொஸ்டின்ஸ் வந்து என்னாச்சு பார்த்தா கேட்குறாங்க. அதனால் 17 கொஸ்டின்ஸ் வந்து என்னாச்சு பார்த்தா இருக்குது. அதுக்கப்புறம் யூனிட் 4 வந்து ரொம்ப முக்கியமான யூனிட்டு. சரியா, யூனிட் 4ம் யூனிட் 5ம் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டீங்க அப்படின்னாவே இந்த பேப்பரில் அரியர் வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரியா, அதனால் இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிங்க. வரக்கூடிய நாட்களில் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம்லேயும் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ.